வணக்கங்க. என்னோட பெயர் காமராஜ். சென்னை திருப்பூரூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் இங்கே. ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்பைன் அண்டு கழுத்து பிரச்சனை ப்ராப்ளம் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 இயர்ஸா வெளியில அங்கங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுங்கக்குள்ள திருவாரூர் டிஎம்சி சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சென்டரில் அங்கே போயிட்டு பார்க்கக்குள்ள அவங்க சர்ஜரி கண்டிஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே எல்லாமே மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிட்டு அவங்க சொன்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் எவ்வளோ ஒரு ப்ளஸ்டாக சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் என்னோடய பையன் வந்து இமீடியட்டாக சர்ஜரி வேணாம், என்னோடய ரிலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிடலாம், எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னாங்க. என்னோடய பையன்தான் ஆக்சிவ் ப்ளஸ் வெல்னஸ் சென்டர் சொல்லிட்டு அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குது, அங்கே நம்ம பார்த்துட்டு எதுனா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் என்னோடய பையன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்தோம், வந்து பார்த்தேன். எனக்கு அந்த சர்ஜரின்ற கண்டிஷன்லேருந்து 1 மந்த் கழித்து தான் நான் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்தேன். அது வரையும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துருந்தேன் நான். இங்கே வந்து சார்கிட்ட ஃபஸ்ட்டு டே மீட்டிங் வந்த அன்றைக்கே எனக்கு வந்து அவங்க சார் பேசின விதமே பார்த்தீங்கன்னா எனக்கு க்யூர் ஆகிடுன்ற மாரி எங்களை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த 6 மந்த்தில் எனக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு சிட்டிங் வந்து ஃபைனல் சிட்டிங். 6 மந்த்தில் கிட்டத்தட்ட 5 வாட்டி வந்திருக்கேன். 5 வாட்டி வந்ததில் வந்து ஃபஸ்ட் டைமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% என்னோடய ஸ்ட்ரெயின் பெயின் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள். அது நான் அங்கே மெடிக்கலில் டாக்டர் சொன்னாங்க, அதே சார் வந்து இங்கே சொல்லக்குள்ள எனக்கு உண்மையிலே பயங்கரமாக இருந்தது. இப்படி ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ஸ்பைன் அண்ட் கழுத்து வலினால தான் வருதுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயின் எதுவுமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக திரும்புகிறேன், கேஷுவலாக ரைட் அண்ட் லெஃப்ட்டும் போகிறேன், பேக் பெயின் ஃபுல் டர்ன் ரைட்டு லெஃப்ட் எல்லாமே நான் பண்ணுறேன், ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எங்களை உருவாக்கும். என்னென்னா நிறைய அதை சொல்ல முடியாது, கை பிரச்சனை, கால் திடீர்னு தலைவலி, மயக்கம் வர்றது, இன்னும் ஓப்பனாக சொன்னால் யூரினல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நினச்சா அப்படியே போகிற அளவுக்குலாம் அந்த அந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு இந்த 5 சிட்டப்பில் 100%. இப்போ இப்பயும் சாரை பார்த்து ரொம்ப அது எக்ஸைட்டடாக தேங்க்ஸ் சொன்னேன் நான். அந்த ரொம்ப 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 சிவி சார் அண்டு பிரியா மேம். ஒன் மோர் திங் என்னென்னா சிவி சாருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பையனை வந்து செகண்ட் சிட்டப் வரக்குள்ள பிரதீபன் சொல்லிட்டு அவருக்கும் இந்த ஸ்டெயின் இருந்தது வந்து எங்களுக்கு தெரியும், அவருக்கு பண்ணணுன்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. சாராவே கண்டுபிடிச்சி செகண்ட் டைம் இவருக்கு கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டெயின் ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. சாரே கண்டுபிடிச்சி அவருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 4 சிட்டிங் அவருக்கு வந்திருக்கும். அகெயின் ஒன் மோர் திங், என்னோட பொண்ணு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஹேர் ஃபாலிங் அண்ட் மென்சஸ் டைம் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸ்ட்ரெயினாக டென்ஷனாகவே இருப்பாள் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி. ஏன்னா ஃபேமிலியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுலேருந்து இருந்தால். அதுக்கப்புறம் மேமை பார்த்த பிறகு இட்ஸ் எ வெரி ஃபேமிலி, என்ன சொல்லுது, சொந்த பொண்ணு மாதிரியும் இல்லை ஒரு சிஸ்டர் மாதிரியாகவும் அந்த மாரி தான் ஒரு கைட்னஸ் கொடுத்து அவளுக்கு டீடாக்ஸின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இன்றைக்கி அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவளுக்கும் அந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு, 4 செக்ஷன் முடிஞ்சிருச்சு. டீடாக்ஸின் அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பிரியா மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். டாக்டர் சிவி சார், டாக்டர் பிரியா மேம் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு பர்சன் சொல்கிறத விட எனக்கு உறவுக்காரங்கன்னு சொல்லணும், அப்படிதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் மேம். தேங்க்யூ.